ஹாய், வாங்க இன்றைக்கி நம்ம வீட்டு செடியில் மண் வந்து இறுகி போய் வளர்ச்சி இல்லாமல் ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அதை எப்படி சரி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? இந்த மாதிரி ட்ரை ஆயிரும். இந்த மாதிரி ட்ரை ஆனதுக்கப்புறம் அதில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, நல்ல ஒரு ஸ்பூனோ இல்லை ஒரு கத்தியை வச்சு வேர் வந்து லைட்டாக டேமேஜ் ஆனால் பரவாயில்ல, ரொம்ப டேமேஜ் ஆகாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. மண்ணை கீழே மேலே கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு என்னெல்லாம் தேவை அப்படின்னா, நல்லா கம்போஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது பாருங்கள், இது வந்து எர்த்வார்ம் கம்போஸ்ட்டு, மண்புழு கொஞ்சம், அந்த 3 எடுத்துருக்கேன்னா. இப்போ இதை நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் இந்த சாணி உரம் கம்போஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதை ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணி விட்றோம், ஃபில் பண்ணி விட்டுக்கணும். ஏன்னா நம்ம எப்போயுமே செடியை வந்து ரீபார்ட் பண்ணும்போது அதுக்கு கண்டிப்பாக உரம் கொடுத்தே ஆகணும். அதனால் நம்ம அந்த சாணி உரம் நிறைய, அதாவது ஃபுல்லாகவே சாணி உரம் தான், கொஞ்சம் மக்க வச்சு எடுத்து வச்சுருக்கோம். இதை நம்ம இப்போ இதில் ஃபஸ்ட்டு போட்டுக்கலாம். இப்போ அடுத்தது இதில் நம்ம மண்புழுவை கொண்டு விட்டுக்கலாம். மண்புழுவை விட்டுட்டு இதில் நம்ம கம்போஸ்ட் இருக்குல்ல, அந்த எர்த்வார்ம் கம்போஸ்ட் தான், மண்புழு உரம், அதையும் மேலே போட்டு விட்டுட்டு இப்போ நம்ம தண்ணி ஊற்றி விட்டுட்டோம் அப்படின்னா இந்த மண் வந்து சூப்பராக பொல பொலன்னு ஆயிரும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.